மக்களே என்று நாம் திருக்குறள் 380ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள ஊழியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள ஊழ் அதிகாரத்தின் கடைசி குறள். ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முன்துறும். இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், ஒரு நபரின் உண்மையான வலிமை, அதாவது பெரும் சக்தி, தனது உட்பக்க ஒழுக்கம், அறிவு மற்றும் கருணை ஆகியவற்றிலேயே உள்ளது. அது எவ்விதமான வெளிப்புற புகழ் அல்லது செல்வம் எனும் நிலைமையிலும் நம்மை மாற்றுவதில்லை. மக்கள் நம்மீது மரியாதை கொடுக்க காரணம் நம் சொந்த சிந்தனை மற்றும் உணர்வுகளின் தூய்மையே. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு விதிக்கும் கல்வி, அவர்களின் மனதில் நல்ல சிந்தனை நிறைவேறும் போது அதுதான் உண்மையான பெருவலி. அதனால் பள்ளியில் மாணவர் சிறந்த பயிற்சி பெறுவார். மற்றொரு உதாரணம், ஒரு குடும்ப தலைவன் குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி உதவி செய்வதை மட்டுமே அல்ல, அவர்களின் மனநிலை, ஒற்றுமை, பொறுமை ஆகியவற்றை வளர்த்தால் குடும்பம் பாதியில்லாமல் இருக்கும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றுவதால் நாம் சமூக பொறுப்பை உணர்ந்து தன்னிலை மதிப்பை உயர்த்தி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனநிலை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் வறுமை, கவலை, வெறுப்பு போன்ற மோசமான மனநிலைகள் குறைகின்றன. இன்றைய சமூகத்தில் பொய்களும் கண்ணீர் பெரிய சவால்களாக உள்ளன. இத்தகைய சூழல்களில் இந்த குறள் நமக்கு உண்மையான சுயநம்பிக்கை மற்றும் கட்டுப்பாட்டை வழங்குகிறது. எந்த சூழலும் நமதை கெடுப்பதில்லை, நமக்குள் உள்ள நல்ல நிலைமையே நம்மை முன்னேற்றுகிறது. அதனால் நாம் ஒழுக்கம், சிந்தனை, கருணை ஆகியவற்றில் பரிணாமம் அடைய வேண்டும். இதுதான் திருவள்ளுவரின் அறிவுரையாகும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.